வணக்கம் உறுதி. அதாவது சென்னை விமான நிலையம் அமைந்துள்ள மீனம்பாக்கம், திரிசூலம், பல்லாவரம் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று பிற்பகல் இருந்து பலத்த காற்று மழை பெய்து வருவதால் சென்னை விமான நிலையத்தில் விமானங்கள் தரையிறங்குவதிலும் விமானம் புறப்படுவதிலும் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் சென்னையில் தற்போது நிலவும் மோசமான வானிலை காரணமாக சென்னையில் தரையிறங்க வேண்டிய 6 விமானங்கள் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக அந்தமான், டெல்லி, கோவா, ஹைதராபாத், திருச்சி மற்றும் கொச்சி ஆகிய நகரங்களிலிருந்து சென்னையை நோக்கி வந்த விமானங்களே பலத்த மழை மற்றும் காற்றின் காரணமாக வானில் வட்டமடித்து வருகிறது. இதன் காரணமாக சென்னையிலிருந்து புறப்பட வேண்டிய விமானங்கள் தாமதமாகி உள்ளது. தொடர் மழை மற்றும் காற்றின் வேகம் அதிகரிக்கும் பட்சத்தில் விமான சேவைகளில் மேலும் தாமதம் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையே ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா புதுச்சேரியிலிருந்து தனி ஹெலிகாப்டர் மூலம் இன்று மாலை சென்னை தரையிறங்க வந்து கொண்டிருந்தது. ஆனால் சென்னை விமான நிலைய பகுதியில் தொடர்ந்து நிலவும் மோசமான வானிலை காரணமாக அமித்ஷாவின் விமானம் சென்னை விமான நிலையத்திற்கு வர முடியாமல் தாம்பரம் இந்திய விமானப்படை தளத்தில் தரையிறங்கி உள்ளது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா தாம்பரம் விமானப்படை தளத்திலிருந்து கார் மூலமாக சென்னை பழைய விமான நிலையத்திற்கு வந்து அங்கிருந்து தனி விமானத்தில் டெல்லி புறப்பட்டு செல்ல இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் அமித்ஷா டெல்லி செல்வது ஓரிரு மணி நேரம் தாமதமாகலாம் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் சென்னை விமான நிலைய அதிகாரிகள் இது குறித்து முறையான அறிவிப்புகள் எதுவும் வெளியேறாததால் பயணிகள் பெரும் குழப்பத்தில் உள்ளனர்.